பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வந்தால் என்ன செய்வார்? அவருடைய துவக்கம், அவருடைய முடிவு என்ன, அவருடைய ஆழம் என்ன, ரகசியம் என்ன என்கிறத இந்த வருஷத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? தியானம் பண்ண போகிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்து பழைய ஏற்பாடுல நம்ம சிலவற்றை கடந்த வாரம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளோடு கர்த்தர் எப்படி இடைப்பட்டார், தேவ மனிதர்களோடு எப்படி இடைப்பட்டார் என்பதை நம்ம குறித்து பார்த்தோம். இந்த வாரமும் ஆவியின் அபிஷேகம் என்கிற தலைப்புல பரிசுத்த ஆவியானவரை குறித்து மீண்டும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அப்படி என்றால் என்ன, அந்த அபிஷேகத்தின் தன்மை என்ன, அது நமக்குள் வரும்போது நாம் எப்படி இருக்கிறவர்களாய் செயல்படுகிறவர்களாய் மாறுவோம் என்பதை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்து கிரியை செய்வார், என்னென்ன செய்வார், இவைகள் எல்லாம் இன்னும் வருகிற காலங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த தேவ வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய போறோம்? தெளிவுபட கேட்க போகிறோம். இன்றைக்கு மறுபடியும் ஆவியின் அபிஷேகம் என்கிற தலைப்புல உபாகமம் 34:9 எடுத்து நாம் வாசிக்க கேட்கலாம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். ஞானத்தின் ஆவியினால் அவன் நிறையப்பட்டான். அடுத்தது, இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து. யாருக்கு கீழ்ப்படிந்துங்க? நூனின் குமாரனாகிய, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். கவனிக்கணும், கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு டிப், அழகான டிப். முதல் வேத புஸ்தகம் ஆரம்பிக்கிறது மோசேயின் காலத்துல தான். எழுத்தின் வடிவில கடவுள் ஜனங்களோடு இடைப்பட்ட காலம், மோசே வாழ்ந்த காலம், அதான் துவக்கம். அதற்கு முதல்ல அவங்க வார்த்தையெல்லாம் மனசுல இருந்துச்சு, சொற்படி அவங்க என்ன செய்தாங்க? பகிர்ந்து கொண்டாங்க. பெரிய ஒண்ணு எழுத்துப்பூர்வமா இல்ல. சரிங்களா? ஆண்டவருடைய தேவ மனிதனாகிய ஊழியக்காரன் யார்? அவரு மோசே கை வைக்கிறாரு. மோசே அவன் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். ஒரு மனிதன் மேல கை வைத்த போது நல்லா கவனிக்கணும், அந்த மனிதன் என்னவா மாறுகிறான்? ஞானம் உடையவனாக மாறுகிறான், நிறையப்பட்டானா, ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நூனின் குமாரனாகிய யோசுவா என்கிற மனிதன் ஞானத்தில் நிரம்புவதற்கு முன்பு, ஞானத்தின் ஆவியினால் நிரம்புவதற்கு முன்பு, அந்த ஞானத்தின் ஆவியானவர் யார் மேல இருக்கிறாரு? சிம்பிள். ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட ஒரு மனிதன் மேல கைகளை வைக்கும் போது இந்த ஜனங்களை எப்படி நடத்தணும், இந்த சந்ததியை நான் எப்படி கொண்டு போகணும், கானான் என்கிற தேசத்தை கொண்டு போய் இவங்களை அங்க காணி ஆட்சிகளை இவங்களுக்கு பகிர்ந்து எப்படி நான் கொடுக்கணும், ஒண்ணுமே இவருக்கு தெரியாது. யோசுவா மோசேக்கு பிறந்த மனுஷனும் கிடையாது, ஒரு வேலைக்காரனை போல கூட உடன் ஊழியரா இருக்கிறாரு. வானா வருவாரு, போனா போவார். இந்த மனுஷன், மோசேக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண்டவர் ஒன்னும் பெருசா சப்போர்ட் பண்ணலாங்க. சரி நீ பாத்துக்க, அப்படிலாம் ஒன்னும் சொல்லவே கிடையாது. மோசேக்கு ஈக்குவலா ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இப்ப ஊழியத்துல ஊழியக்காரனுக்கு ஈக்குவலா தான் அந்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்க ஒரு ஆளை தேடுவார். ஒருவேளை அவங்க பிள்ளைகள் அதுக்கு ஆயத்தமா இருந்தா கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், இல்லைன்னா வெளியால கூப்பிட்டு ஒப்பு கொடுத்துட்டு போய் இந்த மனுஷனை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போயிடுறாரு. இது உண்மை. சில சபைகள்லாம் அப்படி மாறி இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். கவனிக்கணும், மோசே தேவனுக்கு தியாகமாக அந்த வயதான காலத்திலும் படாதபாடு பட்டு கஷ்டப்பட்டு அந்த அபிஷேகத்தை சம்பாதித்து வச்சிருக்கிற அந்த மனுஷன் கை வைத்ததுமே அந்த ஞானத்தின் ஆவியானவர் அப்படியே என்ன பண்றாரு? இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகிறார், அங்க மாறி போறார். சொல்லுவோமா? அதற்காக இந்த மனுஷனை விட்டுட்டு போனார் என்று அர்த்தம் இல்ல. இந்த மனிதனை போல இன்னொரு மனிதனை உருவாக்க சித்தமாய் அவர் போகிறார். சொல்லுவோமா?
தேவ ஆவியானவர் ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதனுக்குள்ள கடந்து போக சித்தமா இருக்கிறார். இது ஒரு சிஸ்டமேட்டிக். நீங்க பாருங்க, ஆவிக்குரிய ரீதியில சபைகள்ல ஊழியர்கள், அசிஸ்டன்ட் யாரா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் மூலமா தான் அந்த மனுஷன் வளர்ந்து வந்திருப்பான். ஒரு மனுஷனிடத்திலிருந்து ஒரு ஆவியானவர் அந்த மனுஷனுக்குள்ள அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருப்பார். அப்படியே அந்த மனுஷனை ஒரு ஆவியில நிறைந்த ஒரு மனுஷன் தான் வழி நடத்த முடியும். அவங்கள அபிஷேகத்துக்குள்ள நடத்த முடியும். இது உண்மை. ஆவியை பெற்று, தேவாவியை பெற்றவங்க தான் ஒரு தேவ ஆவிக்குரிய ரீதியில ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். இவர் 70 பேர் மேல கை வைக்கிறார். இதே மோசே 70 பேர் மேல கை வைக்கிறாரு. அந்த 70 பேரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களா மாறினாங்க. மோசையை போலவே மாறினாங்க. ஆனா மோசையோட இடம் மோசைக்கு தான். கவனிக்கணும், யோசுவாவோட இடம் யோசுவாவுக்கு தான். இன்னொரு கேள்வி, ஏன் இந்த 70 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க பாருங்க அன்னைக்கு? அந்த 70 பேர்ல ஒரு ஆள் வந்து நடத்த வேண்டியதானே? இன்னைக்கு சபைகள்ல நடக்கிற கோளாறு தான். கவனிக்கணும், சபையில என்ன ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார், நம்முடைய பணி என்ன, நம்முடைய உடன் வேலையாளா? தேவனுடைய காரியங்கள் தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டா அதன் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் சரிவர நடக்கும். நல்லா கவனிங்க, 70 பேரை கொண்டு வந்து அதுல ஒருத்தர் ஆண்டவர் நடத்த சொல்லுப்பான்னு சொல்லல பாருங்க. இந்த சபைகள் அபிஷேகம் பெறுகிறவங்க, சபைகள்ல வளருகிறவங்க எல்லாரும் ஒரே ஆளை போக்கஸ் பண்ண கூடாது. எல்லாருமே பாஸ்டரை போக்கஸ் பண்ண கூடாது. உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்க செய்ய விரும்பணும். ஒருவேளை உங்களை சுவிசேஷகரா கொண்டு போக விரும்புவார், உங்களை மிஷனரியா கொண்டு போக விரும்புவார். இப்ப நம்ம ஊர்ல ட்ரெண்ட் என்னன்னா, அபிஷேகம் பெற்று கொஞ்சம் வளர்ந்ததுமே கொஞ்சம் அப்படி முன்னால நிக்க வச்சதுக்கு அப்புறமா அவர் மனசுல நானும் ஒரு பாஸ்ட் நினைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் போறவர் சும்மா இல்லாம ஒரு 10 பேரை கொண்டு போயிடுறாரு. அது அடுத்த கதை. சரிங்களா? அப்புறம் அங்க ஆராதனை நடக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் போக போக ஓடு தேய்கிற மாதிரி தேஞ்சு அப்புறம் பாவம் அந்த ஆத்மா எங்க போகுதுன்னு தெரியாது. அப்புறம் இவர் எங்க போவாருன்னு தெரியாது. நல்லா கவனிக்கணும், தேவன் ஒரு ஊழியக்காரன் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை கொடுத்து ஒரு ஊழியத்தை கொடுத்தா மாத்திரம்தான் அந்த சபை ஊழியத்தை நீங்க செய்யணும். என்ன ஒரு சபையில இருந்து அவர் வேறு பிரித்த போது சுவிசேஷகனாக கொண்டு போனார். 7 ஆண்டு கால சுவிசேஷ பணி நிறைவேற்று. 7 ஆண்டு கால சுவிசேஷ பணி செய்யும் போது கர்த்தரே இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சார். உனக்கு மந்தையை கொடுப்பேன், ஜனங்களை கொடுப்பேன், சபையை கொடுப்பேன்னு சொல்லி. அது நான் அப்பயும் கூட நான் அசால்ட்டா பெருசா எடுத்துக்கல, அது வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி பேசி ஒரு ஆண்டு காலத்துல எல்லாமே கைகூடி வந்து ஒரே வருஷத்துல சபையும் கொடுத்தாரு, ஜனங்களையும் கொடுத்தார். ராமேன்னு சொல்லுவோமா? இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, என்னை எதற்காக அவர் தெரிந்து கொண்டாரோ அதை நான் நிறைவேற்ற பிரயாசப்படணும். உங்களை ஒரு வேளை திருச்சபையில நல்ல ஒரு விசுவாசியா வைத்து, ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு சகோதரனா ஒரு சகோதரியை வைத்து அநேகருக்கு சப்போர்ட்டிவ் அவங்களை வச்சிருப்பார். அதை விட்டுட்டு நீங்க ஊழியக்காரன்னு புறப்பட கூடாது. நல்லா கவனிக்கணும். அதுக்கப்புறம் பல சோதனைகளுக்கு பல விதத்துல நீங்க தண்டிக்கப்படுற மாதிரி இருக்கும். நிறைய அனுபவங்கள். சாத்தா உங்களை ஒரு வழி பண்ணிடுவான். முதல்ல அப்படியே எட்டு கட்டுற மாதிரி இருக்கும் கூட இருந்தாவே. அப்புறம் போக போக தம்சம் பண்ணி உங்க ஆவிக்குரிய ரீதி ஒண்ணும் இல்லாம பண்ண கவனமா இருக்கணும். தேவன் அழைக்காவிட்டால் நீங்க போயிட்டு பைபிள் காலேஜில் படிச்சு நானும் ஒரு பாஸ்ட் பட்டம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு வச்சிருந்தா அவர் உங்களை நேரே சந்திக்கவே வருவார். தேவ மனிதர்களை விட்டு அழகா பேசுவார். நீங்க கூட போய் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. தேவ ஆவியானவர் என்ன தீர்மானத்தோடு உங்கள் மேல் இறங்குகிறாரோ அதை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஓட்டம் ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தேவனுடைய ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவரால் அவன் நிரப்பப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். மோசே வேற, யோசுவா வேற. மோசேக்கு தேவன் கொடுத்த கற்பனைகளை யோசுவா மூலமா இப்ப எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. ஒருத்தன் கூட வாய் திறக்கல, திரும்பி பேசல யோசுவாக்கு விரோதமாக. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை கொண்டு ஜனங்களை நடத்த முன்னால யோசுவா வந்தா ஜனங்கள் எல்லாம் மண்டிடுறாங்க, கீழ்ப்படுகிறாங்கன்னு அர்த்தம். எல்லா திருச்சபைகளை ஒப்பிட்டு நான் சொல்றேனே, என்னுடைய இந்த திருச்சபையை சேர்த்து சொல்றேன். தேவன் அபிஷேகப்படுத்தி அழைத்திருக்கிறனால தான் ஜனங்கள் வர்றீங்க. நீங்களாம் வர்றீங்க, நீங்க வந்து அமர்ந்து வார்த்தை கேட்கறீங்க. தூர தேசத்துல கூட ஜனங்கள் அமர்ந்து என்னுடைய வார்த்தைக்கு வார காத்திருந்து கேட்கிறாங்க. செய்தி போடலன்னா SMS பண்றாங்க, பாஸ்டர் இன்னும் செய்தி வரலங்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவன் அபிஷேகப்படுத்தின அந்த அபிஷேகத்தின் மகிமை
இன்னைக்கு உங்களை சபையில இணைச்சிருக்குது. நீங்க எனக்கு உறவுகளும் கிடையாது, இரத்த சொந்தங்களும் கிடையாது. ஆனா ஒருத்தருக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க? கீழ்ப்படிந்து உட்படுகிறதற்கு அடையாளம் தான் இந்த சபையின் ஊழியம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இங்க அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அமர்ந்திருக்கிறதற்கு முதல் காரணம் தேவன். நீங்க ஒரு மனிதனுடைய கட்டாயத்தினால ஈர்க்கப்படவில்லை. ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்கணும் இங்க வரவும் இல்லை. நீங்க எல்லாரும் இந்த சபையை சார்ந்தவங்களோ, இந்த வெளியில இருக்கிற திருச்சபை சார்ந்த ஜனங்கள் எல்லாமே தேவ மனிதர்கள் மேல வைத்த அந்த அபிஷேகம் இருக்கு பாருங்க, நீங்க அந்த அபிஷேகத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக அமர்ந்திருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அபிஷேகம் எனக்குள்ள இல்லைன்னா நீங்க என்ன விட்டு போயிருவீங்க, என்ன உதாசனப்படுத்திட்டு போயிருவீங்க. அந்த அபிஷேகம் எனக்குள்ள இல்ல அப்படின்னா நான் சொல்றதுக்கு நீங்க என்ன செய்ய முரண்பாடா இருப்பீங்க. தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் தேவ ஆவியினால் நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டத தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திருச்சபையில தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்ததுனால, நீங்க அதை ஆவியில பெற்றுக்கொண்டதுனால ஒவ்வொரு வாரமும் என்ன செய்திருக்கீங்கன்னா, நீங்க கடவுளுக்கு தான் இங்க கீழ்ப்படிந்து இருக்கிறீங்க. யாருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீங்க சொல்லுங்க எல்லாரும். நான் யாருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேன்? ஆமா, ஆண்டுடைய சொற்படி நம்ம கீழ்ப்படிந்து இருக்கோம். நமக்கு ஒரு ஆலயம் தேவை, நமக்கு தேவ ஒரு நல்ல மனிதர் தேவை, ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு நபர் நமக்கு தேவை. அதனாலதான் நீங்க ஆவில அதை பெற்றுக்கொண்டு அதை உணர்ந்து அந்த ஆவில நீங்க நடத்தப்படுகிறனால தான் நீங்க தேவனோடு நடக்கணும், நான் இந்த ஆவிக்குரிய சபையோடு நான் நடக்கணும்னு நீங்க கீழ்ப்படுகிறீங்க. அததான் ஆவியானவர் ஒரு தேவ மனிதன் மேல் அபிஷேகமாய் அவர் இறங்கி வந்தாருன்னா, முதல்ல பாருங்க, ஜனங்களை நடத்துகிற ஒரு மனுஷனாக, சாதாரண ஒரு மனுஷனை ஜனங்களை மெய்ப்பனாக, மந்தையை மேய்க்கிற மெய்ப்பனாக மாற்றுகிறத நீங்க பார்க்க முடியும். நல்லா கவனிக்கணும். நான் வெளி தேசங்களுக்கெல்லாம் ஊழியத்துக்கு போற ஒரு மனுஷனால சொல்றேன், நம்ம தேசத்திலோட எனக்கு அதிக வரவேற்பு எங்கன்னா வெளிநாடுகள்ல தான் அதிகமா நான் என்னை இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க சொந்தக்காரங்க மாதிரி பார்ப்பாங்க. இலங்கையெல்லாம் போனா அன்பை பொழிந்துருவாங்க. இலங்கை தேசத்துக்கெல்லாம் நான் போய் ஊழியம் செய்ய இறங்கிட்டாலே அப்படி இலங்கை ஜனங்க ரொம்ப அன்பானவங்க. நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏன் அப்படின்னா, சில குடும்பங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், இல்லாத பொழுது கூட அவங்க கிட்ட இருக்கிறத எடுத்துட்டு ஓடிடுவாங்க கொடுக்கறது. நான் அவங்க குடும்ப சூழ்நிலையை பார்த்துட்டு வேண்டாம் ஆண்டவர் எல்லாத்தையும் சந்திப்பார், கவலைப்படாதீங்க, இதை உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க சொல்லி நான் திரும்ப கொடுத்துட்டு வந்திருக்கேனே தவிர, அந்த அன்பு உள்ளங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா இருக்கிறத சமைச்சு கொடுப்பாங்க. சில வீடுகளை பெரிய வசதி இருக்கா தங்க வைக்க, ஐயோ எங்க வீட்டுல இந்த ஊழியர் தங்கட்டுமே அன்போடு வரவேற்பாங்க. அவங்க வீட்டை திறந்து கொடுத்துருவாங்க. மலேசியால எல்லாம் சில வீடுகளை தங்கி இருக்கிற வீடுகளை தங்க வச்சு ஜனங்க சாவியை கொடுத்துருவாங்க. அவங்க வீடுகள் அவ்வளவு பொருட்கள் இருக்கும், வீட்டுல பணம் இருக்கலாம், நகை இருக்கலாம், எதை பத்தியுமே கவலை இல்லாம அப்படியே கொடுத்துருவாங்க. சாவியை கொடுத்துட்டு நீங்க எப்ப வேணாலும் வந்துட்டு ஆனா அவங்க ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க, வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. அப்படி ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தின் மகிமை என்ன செய்யும்னா, வாசல்களை நமக்கு திறந்து கொடுக்கும். இங்க சாதாரணமா ஊழியம் செய்யற மாதிரி இருக்கும், இலங்கையிலையும் சாதாரணமா செய்யற மாதிரி இருக்கும். மலேசியா தேசத்துல போனா ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் தங்க வச்சிருவாங்க. 4 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கிற, 3 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கிற, இறங்கும் போதே கூட்டிட்டு போற அளவுக்கு எல்லா வசதியும் இருக்கும். நல்லா இங்க கஷ்டமான ஊழியத்தை நம்ம செய்யும் போது அங்க போன ஆசீர்வாதமான பங்கை வச்சிருப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதெல்லாம் எங்க இருந்து இதுக்கு மாணி வேற எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை. தேவன் அந்த ஊழியக்காரன் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தினாலதான் இவைகள் எல்லாம் சுழந்து கொண்டே இருக்கு. ஆமென். நீங்களாம் காணிக்கை தசம பாகம் கொடுக்கணும்னு என்ன நம்ம சபைக்கு என்ன கட்டாயம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. மாதம் பிறந்தா தேவனுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம், ஏக்கம், அந்த தாகம் வருது பாருங்க, அது கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. கடவுளை ஊழியம் நடக்கணும், வாடகை கொடுக்கப்படணும், எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டப்படணும், வாகன தேவை சந்திக்கப்படணும், ஊழியம் நடக்கணும்னு தேவன் உங்களுக்கு ஊந்துதலை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுத்து இதை தாங்கும்படி செய்கிறார். இதன் அடிப்படையில் நடக்குது? தேவன் வைத்த ஊழியக்காரனுடைய மேல் சிரசில் வைக்கப்பட்ட அபிஷேகத்தின்படி நடக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனாலதான் சாத்தான் பாத்தீங்கன்னா தலையவே டார்கெட் பண்றான். ரொம்ப காலமா டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஒன்னும் செய்ய முடியல. ஆண்டவராகிய தேவன்
எனக்கு அவர் வலப்பக்கம் நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னென்னமோ செய்ய பார்க்கிறார், ஒண்ணு நடக்காது. கர்த்தர் என் பக்கம் துணையாளராய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. இன்னும் எவ்வளவோ பேரை நான் நடத்த வேண்டியது இருக்குதே, எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் எல்லாம் இன்னும் நிறைவேறலையே, நான் ஏன் ஏக்கமல்ல. அதுதான், இந்த வருஷம் நிறைவேறலையே ஆண்டவரே, இந்த வருஷம் நிறைவேறுமா, இதுல எது இன்னும் நிறைவேறல, அடுத்த வருஷம் நிறைவேறுமா, இந்த ஏக்கத்தோட என்னுடைய பயணம் தொடர்கிறது. அப்ப இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு மந்தையை கூட்டி சேர்க்க விரும்புகிறார். அந்த மந்தையின் ஊடாக என்ன செய்ய விரும்புகிறார்னா, அந்த அபிஷேகத்தை வைத்தவர் அபிஷேகத்தை நிரப்பப்பட்ட மனிதனால் நடத்த விரும்புகிறார். இது எதற்கு ஒப்பாக இருக்குன்னா, இயேசு தன் சபையை நடத்த விரும்புகிறார். திருச்சபை ஜனங்களை ஒரு மந்தையில சேர்க்கிறார். அந்த மந்த தலைவன் மேல அந்த அபிஷேகத்தை வைத்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், ஜனங்களோடு இடைப்பட விரும்புகிறார், பேச விரும்புகிறார், சம்பாஷணை செய்கிறார். ஏன் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார், செய்தியின் ஊடாய் அவங்களோடு அவர் இடைப்படுகிறார். காரணம் இதுக்கெல்லாம் என்னன்னா, அவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு மனுஷன் தேவை. அந்த நோக்கத்திற்கு அவர் வைக்கிற ஒரு அபிஷேகத்தின் மகிமை இருக்கு பாருங்க, அந்த மனிதன் மரண பரியந்தம் வரை அது நடத்திக்கிட்டே இருக்கும். அந்த மனுஷனுடைய நிறைவு காலம் வரும்போது ஆண்டவர் கட்டவிழ்க்க ஆரம்பிப்பார். அந்த அபிஷேகத்தை என்ன செய்வாரு, திருச்சபையில் உள்ள ஜனங்கள் மேலேயே, சபை விசுவாசிகள் மேலேயே அதை கட்டவிழ்க்க ஆரம்பிப்பார். இதனாலதான் வந்து சபையில முரண்பாடு இல்லாம, பகை இல்லாம, ஊழியக்காரோட நெருங்கி அந்த ஊழியக்காரனை ஜெபத்துல தாங்கி அவங்க எதை சொன்னாலும் கீழ்ப்படிந்து நடக்க பழகணும். இந்த முரண்பாடு இருக்கும்போது தேவ ஆவியானவர் இந்த மனிதனூடாக, இந்த மனுஷிக்குள்ளேயோ, இந்த மனிதனுக்குள்ளேயோ, இந்த வாலிப பிள்ளைக்குள்ளேயோ போவதற்கு அந்த முரண்பாடான காரியம் சாத்தானால் வருகிற எண்ணங்கள் என்ன ஆகிடும்னா தடைப்பட்டு போகும். 70 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க மோசையினால. இது 70 பேரும் மோசைக்கு முறுக்கல்ல, விரோதமா அவரை எதிர்த்து பேசல, எதிர்த்து கொடி பிடிக்கல, தனக்கு பதவி வேணும்னு கேட்கல. இவங்க 70 பேரும் பிரபலமானவங்க. இஸ்ரவேல் லட்சக்கணக்கான ஜனங்கள்ல இது 70 பேரும் பிரபலமானவங்க. அவங்க தேவனுடைய பார்வையில் உண்மையான மனிதர்கள். ஆனா இவங்களுக்கு அந்த நாள் வர்றதே அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஆண்டவர் அழைச்சி மோசைய எடுத்துக்கொள்ள திட்டமா இருக்கிறார். வயசாகிட்டு இருக்கு மோசைக்கு, அவர் ஓட்ட முடிய போது, அவர் கானானுக்குள்ளே போக முடியாது. வழியில யோசுவாவை உருவாக்கணும், ஒரு 70 தீர்க்கதரிசிகளையும் உருவாக்கணும். இல்லையே சொல்லுவோமா? மோசைக்கு என்ன அபிஷேகம் கொடுக்கப்படுதோ அதான் அங்கேயும் பாஞ்சிருக்குது. மோசை எப்படி ஜனங்கள் நடத்தினாரோ அது போலதான் அந்த 70 பேரும் நடத்திருப்பாங்க. அதை குறித்து விவரமா எழுதப்படாவிட்டாலும் அந்த அபிஷேகம் கொடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? ஜனங்களை நியாயம் விசாரித்து, ஜனங்களை அவங்க சுமைகளை இவரை சுமக்காதபடி அதை பகிர்ந்து கொடுத்து ஒரு மெய்ப்பனுடைய வேலையை தான் அந்த 70 பேருக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப அந்த 70 பேர் எங்க தெரிந்து கொண்டாரு? வேற தேசத்துல தெரிந்து கொண்டாரா? இல்லை, ஒரே மந்தை. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் மோசே என்கிற மனிதனை கொண்டு நடத்தி வருகிற மந்தை. 30 லட்சம் பேர் கிட்டத்தட்ட. அந்த மந்தைக்குள்ளதான் 70 பேர் இருந்தாங்க. ஒரு நிலையை சொல்லுங்களேன். இன்னொரு காரியம் சொல்றேன், இந்த 70 பேர் மறிக்கிற காலம் வந்தா என்ன நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் கற்பனை பண்ணி பாக்குறேன். அந்த 70 பேர்ல அந்த 70 பேரும் ஆளுக்கு ஒரு 70 பேரை ஏற்பாடு செய்து அந்த 70 பேர் மேல அவங்க அபிஷேகத்தை வச்சுட்டு தான் போயிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அபிஷேகத்தினுடைய தன்மை என்னன்னா, அது ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் ஒழியாது. அதை அழிக்கக்கூடிய சக்தி ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை அது மோசே மேல இருக்கிறது யோசுவா மேல போகலாம், யோசுவா மேல இருக்கிறது டிராவல் பண்ணி இன்னொரு ஆள் மேல போகலாம், சரிங்களா? ஆனா அதை அழிக்கவோ தடுக்கவோ என்ன கிடையாது, அதுக்கு அதிகாரம், எதுக்குமே அதிகாரம் கிடையாது. அப்ப அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர், தேவ ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இறங்கினாதான் இவ்வளோ காரியங்கள் எடுத்து ஜனங்களுக்கு சொல்ல முடியும், பக்குவமா அவங்களை வழிநடத்த முடியும், அவங்களை ஆற்றி தேற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதுல இவ்வளவு விஷயம் இருக்குது. அதனாலதான் நான் சொல்லுவேன், சும்மா கைத்தட்டியோ சும்மா அந்நிய பாஷை பேசுறதோடு ஆவியா நின்று விடுவது இல்லை. சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் கூச்சல் இடுவாங்க. நான் சொல்லுவேன், நீ கூச்சல் இடுகிறதுனால ஒண்ணு நடக்க போகிறது இல்லை. அது உன்னுடைய மாம்ச சித்தத்தின்படி அதை நீங்க நிறைவேற்றுகிறீங்க. ஆனால் ஆவியானவர் அபிஷேகம் மகிமையோடு வல்லமையோடு இறங்கி வந்தால் ஒரு கூட்டத்தை நடத்துகிறவனாக தேவனால் அந்த ஆவியை கொண்டு அந்த மனிதன் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும், மாற்ற முடியும்.
இதே ஆவியானவரை கொண்டு சில மனிதர்கள் கடந்து வந்த பாதையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34, நியாயாதிபதிகள் 6:34 நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை. நீ ரட்சிக்க வேண்டுமானால் அது வரைக்கும் போதும். யாரு சொன்னபடி இப்ப கிதியோன் ஜெபிக்கிறாரு? தேவன் சொன்னபடியே இஸ்ரவேலை நீதாம்பா ரட்சிக்கணும்னு அவர் சொன்னாரு. அத அப்ப ஜெபத்துல தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து, நீர் எனக்கு சொன்னபடியே நான் இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் அப்படின்னு அவர் அடையாளம் கேட்கிறார். சரிங்களா? கிதியோனை குறித்து சுமாரா நான் வேகமா அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு நல்ல பக்தியுள்ள மனிதன். அவருக்கும் வயசான ஒரு அனுபவம். வயதான காலத்துல தான் கிதியோனை கருத்துல எடுக்கிறாரு. இந்த வயதானவங்களை ஏன் கையில் எடுக்கிறாருன்னா, பலசாலி சொல்லுவான், ஏன் பலத்தினாலதான் நான் ஜெயிச்சேன் வந்தேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்கு பலவீனம் உள்ள பாத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்வார். ஒரு சொல்லுங்களேன். கிதியோனும் வயதான காலத்துல தான் தேவ அபிஷேகம் பெற்று தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையின்படி யுத்தத்துக்கு ஆயத்தமாவார். கவனிக்கணும், இங்கே என்ன வேலை அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து நடத்தும்படி தேவ ஆவியின் அபிஷேகம் யார் மேல இருக்குது? கிதியோன் மேல இருக்குது. அப்படித்தானே 6:34 சொல்லுது. அந்த 6:34 முதல் வரிய வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் என்ன செய்தார்? ஆவியானவர் இறங்கினார். இன்னைக்கு கிதியோனுக்கு அடையாளமாக சபை தலைவரை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு மந்தையின் கூட்டத்தை கொடுத்து ஜனங்களை நீ நடத்துன்னு சொல்லி ஆவியானவர் இடைப்படும் போது, இந்த அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்குள்ளதான் என்ன இருக்கும் தெரியுமா? இந்த குடும்பங்களுக்கு விரோதமாக, தனிப்பட்ட நபர்களுக்கு விரோதமாக பிசாசோ, பில்லி சூனியங்களோ, அந்தகாரங்களோ, வேற ஏதாவது போராட்டங்களோ, பொல்லாத ஆவிகள் ஏதோ ஒன்று போராட வந்தா கூட தேவ மனிதனுடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு பாருங்க. சபை தலைவருடைய கையில உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு பாருங்க. அவங்க எழுந்து நின்று இயேசுவின் நாமத்தை கொண்டு இந்த பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சா, அபிஷேகம் பெற்று இந்த தேவ மனிதனுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை இந்த மனுஷனுடைய ஜபத்தினால ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? அசுத்த ஆவிகளுக்கோ, மந்திரங்களுக்கோ, பில்லி சூனியங்களுக்கோ, பிசாசின் போராட்டங்களுக்கோ விலக்கி பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. மேய்ப்பர்களுடைய வேலையே இதுதான். மந்தை மேய்ப்பனுடைய வேலையே இதுதான். அதனாலதான் நல்லா ஜெபம் செய்கிற தேவ மனிதனோட ஐக்கியமா இருங்க. திறப்புல நிற்கிற ஒரு மனிதனோட ஐக்கியமா இருங்க. ஏன்னா அந்த மனுஷன் உங்களுக்கு உத்தரவாதம் எடுப்பான். அந்த மனிதன் உங்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருப்பான். அந்த மனுஷன் உங்களுக்கு வருகிற போராட்டம் எனக்கு தெரியும். சபையில யாருக்கு என்னென்ன போராட்டம் தெரியும். ஒவ்வொருத்தரும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போறீங்க, எனக்கு தெரியப்படுத்துறீங்க. அப்ப நான் அந்த குடும்பங்களுடைய பேரை சொல்லுவேன், அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை சொல்லுவேன். தேவ சமூகத்தில் இப்படி நடக்க கூடாத ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால சபையை வேலி அடைக்கிற, உங்க இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிற, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க சபையில இங்க மாத்திரம் அல்ல, வீட்டுல நான் இருக்கும் போதும் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க எல்லாரும் இருப்பீங்க. நீங்க மந்தையின் மெய்ப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால மெய்ப்பனுடைய கடமை நான் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல நின்று ஜெபத்துல நிறைவேற்றணும். இதுதான் சபையுடைய நல்ல ஒரு பூரண வளர்ச்சிக்கு அடையாளம். அதனால சில ஊழியர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன், ஜெப வாழ்க்கையே இருக்காது அவங்களுக்கு. ஜெபிக்கிறவங்களாவும் இருக்க மாட்டாங்க, ஜனங்களை ஜெபிக்கவும் தூண்டவும் மாட்டாங்க. இவங்க திறப்புல நின்று ஜனங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை, வேண்டிக் கொள்வதில்லை, அவங்க கதவை அடைக்கிறது. சாத்தானோடு போராடணும். அந்த குடும்பங்களுக்கு விரோதமா இல்லைன்னா வர்ற ஜனங்களை அப்படி திருப்பி விட்டுருவாங்க. ஏதாவது குறை சொல்லி திருப்பி விட்டுருவாங்க. அதனாலதான் இதனாலதான் அது.
என்ன பிரச்சனையோட விசுவாசி வந்தாலும் மெய்ப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? இது அணுகக்கூடாது ஆண்டவரே, உங்க நாமத்தினால இந்த குடும்பத்திற்காக நான் என்ன இருக்கிறேன், திறப்புல நிற்கிறேன். கதவை அடைக்கணும். சாத்தான் திறக்க முயற்சி பண்ணா கதவை அடைக்கணும். சும்மா வாய்ப்பேச்சுக்காரன கர்த்தர் மெய்ப்பனாக வைக்க மாட்டாரு. இல்ல உங்ககிட்ட இருக்கிற குறைகளை எடுத்து சொல்லி உங்களை குற்றப்படுத்தி உங்களை ஆவி அமிழ்ந்து போகிறவனாக மெய்ப்பனாக வைக்க மாட்டார். முதல்ல உங்களுக்கு உத்தரவாதம் எடுத்து நீங்க சொன்ன விஷயத்துக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தாலும் அந்த மனுஷனுடைய சிந்தனையில் இருக்கும். வீட்டுல போனாலும் தனிப்பட்ட ஜெபத்துல என்ன செய்வாங்க, சொல்லி ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. இல்லையா சொல்லுவோமா? கிதியோனிடத்தில் கர்த்தர் பேசினதை செய்வதற்கு கிதியோன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டபடியினால் அவனுக்கு எதிர்கொண்டு பெரிய கூட்டம் வந்துகிட்டு இருக்குது. கிதியோன் பயப்படவில்லை. ஆமென் சொல்லுவோமா? அது மாத்திரம் இல்ல, இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு கிதியோன் மேட்டர். நீங்க வீட்டுல படிங்க. இவங்க ஏராளமான யுத்த போர் வீரர்கள் ஊன்னு வந்துருவாங்க பாருங்க. ஆண்டவர் பாப்பாரு, இவங்களை இப்படி அனுப்புனா இவன் போறவன் அவ்வளவு பேரும் பெருமை பேசுவான். நாங்க போனமுல்ல, தும்சம் பண்ணமுல்ல, அடிச்சமுல்ல, கடிச்சமுல்லம்பாங்க இவங்க. ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் சொல்ல அப்படின்ட்டுருவார். இவருக்கு இது ஆண்டவரே ஐயோ என்ன சொல்றீங்க, எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் சொல்லுப்பா அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்ல வீட்டுக்கு அனுப்பிடுவார். பாதி கூட வீட்டுக்கு அனுப்பிடுவார். இதுல வெறும் 300 பேரை தெரிந்து கொள்வார். கிதியோன் கிட்ட பெரிய சேனையை அடிக்கிறதுக்கு வெறும் 300 பேரை தெரிந்து கொள்வார். இந்த 300 பேர்லயும் ரொம்ப பியூட்டி என்ன தெரியுமா, இவர் கிதியோன் போகும்போது வெறும் 100 பேரோட போவார். இல்லையா சொல்லுங்களேன்? அங்க ஒண்ணு யுத்தம் எல்லாம் இவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கல ஆண்டவர். அங்க எல்லாத்தையும் சோழி அவரே முடிச்சிருவாரு. சீன்ல மாத்திரம் பாத்தீங்கன்னா கிதியோனுடைய கூட்டம் அப்படி வந்து இறங்குனது போல அவங்க அப்படியே பயந்து நடுங்கி ஒருவருக்கு விரோதமா ஒருவர் பட்டயத்தை உருவி அவங்களுக்குள்ளே வெட்டி சாகிறது போல சீனை கிரியேட் பண்ணி சோழிய முடிச்சது கர்த்தர். ஆனா அங்க பாத்தீங்கன்னா கிதியோனுடைய பேரு பிரம்மாண்டமா பேசப்படும். ஒரு இல்லையா சொல்லுங்களேன்? இவங்க பெரிய கூட்டத்தோட போனாலும் ஜெயம் கிடைச்சிருக்கும். இவங்க கூட்டத்திலயும் கொஞ்சம் பேர் செத்து மாண்டு இருப்பாங்க. அவங்க வந்தவங்களையும் இவங்க விட்டுருக்க மாட்டாங்க, நடந்திருக்கும், இழப்பு இருக்குது. அதனால பார்த்தார் கர்த்தர், இவன் ஒண்ணு போனா பெரிய வாய்க்காரன் பெருமை பேசுவான், மனுஷன் தானே. உடனே பாக்குறாரு, சரி ஓகே 300 பேரை தெரிந்து கொள்ளுங்கிறாரு. அந்த 300 பேர்லயும் கிதியோன் போகும்போது, யுத்த களத்துக்கு போகும்போது, பாளையத்துல இறங்கும் போது வெறும் 100 பேரோட அந்த பாளையத்துல நெருங்குவார். நல்ல சொல்லுங்களேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிதியோன் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகத்தின் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தேசத்துக்கு போவேன், எந்த ஊருக்கு போவேன், எந்த பட்டணத்துக்கு போவேன், எந்த பிசாசு ஆடிக்கிட்டு வந்தாலும் விடவே மாட்டேன். சில ஊழியர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஐயோ கண்ட ஆவிகள் மேல நம்ம கைய வச்சிடக்கூடாது. என்ன ஆகும்? நான் கேட்கிறேன், என்ன ஆகும்? அதுக்கு தான் அபிஷேகம் உனக்கு கொடுத்தாரா ஐயா? இதை நீ எடுத்து சொல்லதான் உனக்கு அபிஷேகம் கொடுத்தாரா? நீ யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? எந்த பிசாசு, எந்த பில்லி சூனிய கட்டு, எந்த இது 17-16 ஆண்டுகள்ல ஒரு விஷயத்தினால யோசித்தது இல்லை. எடுத்த எடுப்புலே சொல்ற வார்த்தை, இயேசுவின் நாமத்தினால நீ புறப்படு. ஆமீன் சொல்லுங்களேன். தைரியம் ஏன் எங்க இருந்து வந்துச்சு? தேவனின் மேல் வைத்த அபிஷேகம், அவர் கொடுத்த அபிஷேகம். கேட்டு இருக்கிறேன், கதறி இருக்கிறேன், உபவாசித்து இருக்கிறேன், ஜெபித்து இருக்கிறேன், அதற்காக விளக்கரையும் கொடுத்திருக்கிறேன். அப்ப தெரிந்து கொள்ளணும், சபை உருவாக்கப்படுகிற விதம், ஒரு மந்தையில் ஆண்டவர் சேர்ப்பாரு, பிறகு அந்த மந்தை தலைவன் மேல அபிஷேகம் வைப்பாரு. அந்த மந்தையின் தலைவனோடு இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை குறித்து இதே நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 15ஆம் அதிகாரத்துல சிம்சோனை குறித்து நம்ம பார்க்க முடியும். 15 கேட்கலாம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கி, நல்ல கவனிங்க, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்துண்டு போயிற்று. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? பெலிஸ்தியர்கள் சிம்சோனை அடிக்கடி கட்டி வச்சு, இவனை கொன்னுட்டா எகிப்து இஸ்ரேல நம்ம துவம்சம் பண்ணிடலாம், அவன் திட்டம்.
இவங்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் எப்பயுமே ஆகாது. அப்ப ஆண்டவர் யோசுவாவை ஏற்படுத்தி சேனையா வச்சிருந்தது போல யோசுவா காலம் முடியும் போது கிதியோன் வர்றாரு. கிதியோன் அடுத்தது நியாயாதிபதி காலத்துல இவர் வர்றாரு. யாரு? சிம்சோன் வர்றாரு. அந்த மனுஷன் மேல வைத்த அபிஷேகம், ஆவியானவர் இறங்கிட்டா முற்கோபமா இந்த மனுஷன் எழும்பிடுவார். எதிராளி யாரா இருந்தாலும் முடிஞ்சு, கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். அடிச்சு துவம்சம் பண்ணி ஒருத்தனை விடாம விரட்டி விரட்டி கொள்றதுதான் சிம்சோனுடைய வேலை. அந்த கூட்டம் யாருக்கு விரோதமா வருது? இஸ்ரவேலருக்கு விரோதமா வருது. இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்த வருது. அவங்களுடைய காணி ஆட்சிகளை விளைச்சலை கொள்ளையாடும்படி வருது. இப்ப இவங்களை பாதுகாக்க ஒரு மனுஷனை உருவாக்கி சிம்சோன் மேலதான் சொல்ற. பழைய ஏற்பாட்டுல குறிப்பிட்ட நபர்கள் மேலதான் வைக்கப்பட்டது இந்த ஆவி. குறிப்பிட்ட நபர்கள் மேலதான் அந்த அபிஷேகம் இறங்கி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. அல்லையிலே சொல்லுவீங்களா? புதிய ஏற்பாட்டில் ஆவியான தேவன் மாம்சமான யாவர் மேலும் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இப்ப சிம்சோனுக்கு ஒப்பாக நம்மளை மாற்றுவாரா? மாட்டாரு. சிம்சோனை போல மாம்சத்துல போய் ஜெயிக்க யுத்தம் பண்ண அனுப்புவாரா? அனுப்ப மாட்டாரு. ஏன்னா இயேசு அதை நமக்கு கற்றுக் கொடுக்க வரல. பழைய ஏற்பாடு முழுவதையும் செய்யுங்கன்னு சொல்ல வரல. புதிய ஏற்பாட்டுல நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்கன்னு சொல்லி அழகா பதிவு செய்து போயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நிற்கிற, ஆவிக்குரிய ரீதியில் நிற்கிற தேவ பிள்ளைகள் போராடுகிறவர்களா இருக்கணும். அதான் சொல்லுவேன், எல்லாரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டீங்கன்னா, குடும்பத்துக்கு நீங்க தலைவியா இருக்கிறீங்கன்னா நீங்க போராடி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும். அதே போல குடும்ப தலைவரும் ஆவியில நிரப்பப்படுகிறவரா இருந்தா ஆவிக்குரிய ரீதியில ஜெபத்துல போராடணும். குடும்பத்தையும் அது போல திருச்சபைக்காகவும் போராட்டத்தில் நின்று என்ன செய்யணும்? ஜெபித்து அவங்களை பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். அதற்காக தான் அந்த ஆவியானவர் என்ன செய்யப்படுகிறார்? புதிய ஏற்பாட்டு காலத்துல எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறார். குரலிலே சொல்லுவோமே. ஆனா அதுல அந்தஸ்து உண்டு, கேட்டகரி உண்டு. அந்த ஆவியை பெற்றுக்கிட்டேன்றதுக்காக நீங்க போதகருடைய இடத்துக்கு வர முடியாது, நீங்கள் தீர்க்கதரிசிகளுடைய இடத்துக்கு வர முடியாது, நீங்க அப்போஸ்தலருடைய இடங்களுக்கு வர முடியாது, அல்லது சுவிசேஷகர்களுடைய இடத்துக்கு நீங்க வர முடியாது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின்படி அவங்க ஓடுவாங்க. நீங்க தேவ பிள்ளைகளாக தேவ ஆலயத்தில் உள்ள மந்தையில் அடங்கி இருக்கிற மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கும்போது உங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை நீங்க கீப் அப் பண்ணி என்ன செய்யணும்? அதை ஃபாலோ பண்ணி அதுல நீங்க டிராவல் பண்றவங்களா இருக்கணும். ஒரு அபிஷேகம், ஒரு ஆளுடைய அபிஷேகம் ஒரு வீட்டை பாதுகாக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். குடும்ப தலைவி நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்கன்னு சொன்னா என்னால சொல்ல முடியும், உங்க ஜெபம் உங்க வீட்டு சார்ந்தவங்களை பாதுகாக்கும். இங்கிலாந்து தேசத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். எலிசபெத் மகாராணி இறந்துட்டாங்க இல்லையா? அவங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் இங்கிலாண்டை குறித்து பல விரோதமான காரியங்களை பேசுறாரு. இந்த தேசத்தை நான் இப்படி அழைப்பேன், இந்த தேசத்தை நான் இப்படி ஒடுக்குவேன், இவன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், விபச்சார பாவம் குடிப்பழக்கத்தினால கெடுத்துக்கிட்டு இருக்கிறான் தேசத்தை, நான் இப்படி செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் அவர் சொன்னாராம், நான் சொன்னேன் ஆனா செய்வேன். எப்ப தெரியுமா செய்வேன்? என் மகன் அந்த தேசத்துக்காக திறப்புல நிக்கிறா. யாரு? எலிசபெத் மகாராணி ஜெபிக்கிறவங்க. அவ ஜெபத்தினால நான் இந்த தேசத்தை என்ன பண்ணாம இருக்கிறேன், இன்னும் கை வைக்காம இருக்கிறேன். அவ மரணத்துக்கு பிறகு இங்கிலாந்து தேசத்துல என்னுடைய நீதி விளங்கும் அப்படின்னாராம். இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்தை குறித்து நீங்க அப்படியே மெல்ல பேப்பர்ல வருஷந்தோறும் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா அங்க நடக்கிற அசம்பாவிதங்கள், இங்கிலாந்து தேசம் முழுவதும் இன்னைக்கு தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கிறாங்க. ஒரு பெருங்கூட்டமா எழும்ப ஆயத்தமா இருக்கிறாங்க. பல தேசங்கள்ட்ட அவங்க போய் சொல்றாங்க, இந்த இஸ்லாம் பேர்ல மாத்துங்கிறாங்களாம். மெஜாரிட்டி ஆகிட்டு இருக்கிறாங்க. அங்க பல கொடுமைகள் இன்னும் வரப்போகிற காலங்கள் நடக்க போகுது. பல அழிவுகள் உண்டு. எதற்காக தடுத்து நிறுத்தினாராம்? ஒரு மனுஷனுடைய ஜெபத்தினால இங்கிலாந்து தேசத்தை கர்த்தர் அழிக்காதபடியும் சேதப்படுத்தாதபடியும் பொறுமையா இருந்திருக்கிறார். இனி நடக்கும், இனி சம்பவிக்கும், இனி ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். கடைசி காலத்தின்படி சம்பவிக்க வேண்டியவைகள் எல்லாம் இங்கிலாந்து தேசங்கள் நடக்கும். பாவம் நிறைந்த தேசங்கள்ல, ஏன் அமெரிக்காவை எடுத்துக்கங்க,
கிறிஸ்தவ நாடு தான். பற்றி எரியுதா இல்லையா அமெரிக்கா? அந்த குறிப்பிட்ட பகுதியெல்லாம் சாம்பலா இருக்கு. பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வீடுகள் இல்ல, ஜனங்கள் இடம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க. வளர்ந்த நாடு தான், பெரிய அந்தஸ்துல இருக்கிற நாடு தான். கர்த்தருடைய கோபத்துக்கு முன்னால நிக்க முடியுதா பாத்தீங்களா? அவ்வளவு அருவருப்பான காரியங்கள் அமெரிக்கா தேசத்திலிருந்து வெளி தேசங்களுக்கு சப்ளை ஆகுது. கர்த்தர் பார்க்கிறார், ஓ நீ இப்படி செய்வியா, பார் உனக்கு நான் என்ன செய்கிறேன், என் நியாய தீர்ப்பின்படி நான் உனக்கு என்ன செய்கிறேன். இறங்கி வர்றாரே. அப்ப என்ன செய்யணும் இவங்க? இன்னும் பயந்து, இன்னும் நடுங்கி, இன்னும் கர்த்தருக்குள்ள தன்னை என்ன செய்யணும்? தாழ்த்தி கர்த்தருடைய வழிகள்ல நிக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு காலத்துல வெள்ளைக்காரங்க தான் இந்த வேதத்தை நம்ம கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் போய் அவங்களுக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு அந்த நாடுகள் என்ன செய்திருக்குன்னா குட்டி செவரா இருக்கு, கெட்டு போய் கிடக்குது. அமெரிக்கா தேசத்துல செழிப்பின் உபதேசம் தான் பெரிய டாப்ல இருக்குது. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற உபதேசங்களோ இல்ல பாடுகள் வழியாத நீ கிறிஸ்துவுக்குள்ள நடக்கணும்னு சொல்லி கொடுக்குற உபதேசங்களோ இல்லாம போயிடுச்சு. ஏன் இதை உங்களுக்கு சொல்லி நான் சொல்றேன்னு சொன்னா, ஆவியானவர் வந்தா சபைகளுக்குள்ள நின்று சபைகளுக்கு மத்தியில செயல்பட்டு சபைகளுக்குள்ள அவர் என்ன செய்வார்னா தம்முடைய காரியங்களை வாய்க்க செய்து சபை வழியாக வைத்திருக்கிற அடுத்த கட்டத்திற்கு தம்முடைய அபிஷேகத்தின் வழியாக உங்களை நடத்தி செல்வார். ஆமென் சொல்லுவோமா? இதை குறித்து 1 சாமுவேல் 10:6 வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6-10 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த மனுஷன் யாரு? அவர் பேர் சொல்ல தெரியுமா? சொல்லுங்க பாப்போ. சவுல். சொல்லுங்க, அவர் பேர் என்னங்க? பேசுறது தீர்க்கதரிசி சாமுவேல். சாமுவேல் சொல்றாரு, நீ போகிற வழியில ஒரு தீர்க்கதரிசி கூட்டம் வரும், அந்த இடத்துக்கிட்ட நீ போகும்போதே உன் மேல தேவ ஆவி இறங்கும். தேவ ஆவி இறங்கினதுமே நீ என்னவா மாறுவாவா? வேறு மனுஷனாக மாறுவாய். அது வரைக்கும் கழுதைக்கு மேய்ப்பனாக இருந்த சவுல் இப்பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? ஜனங்களுக்கு மேய்ப்பனாக மாற்றுகிறார். இதான் வித்தியாசம். நல்ல மேய்ப்பன் ஒரு கழுதையை காணதுமே விடாம எங்கெங்கயோ சுத்தி திரிஞ்சு அடிச்சு தீர்க்கதரிசி கிட்ட வரைக்கும் வந்துட்டாரு. அப்ப அந்த மனுஷனுக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம். அதானே உண்மை? அப்ப இவனை ராஜாவாக்குனா அந்த ஜனங்களை தேடி கீடி கண்டுபிடிச்சு சரியா நடத்திடுவார்னு யாருக்கு ஒரு நம்பிக்கை? ஆண்டவருக்கு நம்பிக்கை. இப்ப சொல்றாரு, நீ கழுதையா தான் தேடி வந்த, ஆனா இஸ்ரவேலே உன்னை தேடுதுப்பா அப்படிம்பாரு. இவரு ரொம்ப ஷாக் ஆயிடுவார். அப்புறம் போற வழியில இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி அனுப்புவார் தீர்க்கதரிசிக்கு. அப்படிங்க நீ இப்படி பேசுவேன்னு சொல்லி அனுப்புவார். அதே போல இந்த கூட்டம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது, சவுலுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தீர்க்க தரிசனம் தேவைப்படுகிற விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கே தெரியும். தீர்க்க தரிசனம் சபைக்கு தேவை, சபை ஜனங்களுக்கு தேவைப்படுது. தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் தீர்க்க தரிசனம் தேவை. சரிங்களா? தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் தீர்க்க தரிசனம் தேவை. போக வேண்டிய வழியை காண்பிப்பாரு, போக வேண்டிய இடத்தை சொல்லுவாரு, இதுதான் உன் இலக்குன்னு சொல்லி கொடுப்பாரு. நீ இப்படி நில்லும்பாரு, இப்படி ஜெபிம்பாரு, இதை தேடி, இதை செய்ய, இது வேணும், இது வேணாம். இதுக்கு யாரு வேணும்? தீர்க்க தரிசிகள் வேணும். இவரு போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டா யாருக்கு நடத்துவாரு? ஜனங்களை நடத்த போறாரு. ஜனங்களை நடத்துகிற மனுஷனுக்கு என்ன தேவை? தீர்க்க தரிசன அபிஷேகம் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனாலதான் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெறாத மெய்ப்பர்கள், பெறாத ஊழியர்கள் எப்படி ஜனங்களை நடத்த முடியும்? சொல்லுங்க. இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லாத தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள் எப்படி மந்தையை மேய்க்க முடியும்? சொல்லுங்க. யோசித்து பார்த்தீங்கன்னா ஆமா இல்ல அப்படின்னு நீங்களே ரிசல்ட் சொல்லிடுவீங்க.
அந்த மனிதனுக்குள் கிரியை செய்கிற வரங்கள் என்ன, வல்லமைகள் என்ன, தேவ ஆவியானவர் இவரோடு இருக்கிறாரா, இந்த மனிதன் ஜெபிக்கிறவனாக நிற்கிறானா, இவன் மந்தைக்காக ஜெபிப்பானா, திறப்பிலே நிற்பானா, இவன் தேசத்தில் உள்ள அழிகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்பானா, உண்மையிலே இந்த மனிதனுக்கு ஆத்தும பாரம் இருக்கிறதா, இல்ல வெறும் படித்த பெருமை இருக்கிறதா, யாரோ சொன்னதுனால, ஏதோ ஒரு பைபிள் காலேஜில் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தனால இவரு ஊழியம் செய்கிறாரா, இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை. நான் சொல்றேனே, ஒரு குருடன் தலைவரா இருந்து மற்ற குருடர்களை வழிநடத்த கூடுமோ? ஏன்னா இவருக்கே வழி தெரியாது, இவருக்கே கண்ணு மங்கி இருக்குது, இருளா இருக்குது, இவருக்கே பாதை, இவர் இன்னொரு ஆள் யாராவது கைப்பிடிச்சிட்டு போகணும். நல்லா கவனிக்கணும். இவர் எப்படி மந்தையை நடத்துவார்னு கேட்கிறேன். இந்த உண்மைகளை சொல்ல போனா சில மந்தை மேய்ப்பர்கள் நம்மை பகைக்கிறவர்களாக நிற்கிறார்கள். பிரச்சனை இல்லைங்கிற, நீங்க பகைங்க, ஆனா உண்மை உண்மைதானே, வேதத்தில் இருக்கிற உண்மை உண்மைதானே, உண்மையை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் தானே. தேவனுடைய ஆவியில் நிறைந்து சொல்லுகிறேன், தேவ ஆவியானுடைய அபிஷேகம் ஜனங்களை நடத்தும். ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்பட ஆண்டவர் அபிஷேகப்படுத்த விரும்புகிறார். அதே அபிஷேகம் தான் அந்த ஜனங்கள் மேலையும் வந்து தங்கும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். இந்த வருஷம் கர்த்தர் கட்டவிழ்ப்பார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? தேவ ஆவினால நான் நிரப்பப்படணும் விரும்புறவங்க கையை உயர்த்தி காண்பீங்க. வீட்டுல ஜெபிக்கணும், அந்நிய பாஷை அடையாளம் வேணும்னு ஜெபிக்கணும். எனக்கு வார்த்தைகளை உங்க வார்த்தைகள் எனக்கு வேணும்னு கேட்கணும். நீங்க ஆவியில நிரப்பப்பட்டு தொடப்பட்டுட்டீங்கன்னா, நான் சொல்ல சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை போதாது. நீங்க தொடப்பட்டு நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா, இயேசுடைய அன்பின் நாமத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஈடு இணையற்ற நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், நீங்களும் இந்த தேசத்தை அசைக்கிறவர்களாக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கர்த்தருக்குள் மாறி விடுவீர்கள். எத்தனை பேர் கைகளை தட்டி நல்ல உற்சாகமா ஆமென் அல்லேலூயா, அந்த அபிஷேகம் எனக்கு வேணுங்கிறவங்க அப்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் ஜெபத்தில் ஆண்டவரை பாருங்க, கர்த்தரை பாருங்க, இயேசுவை பாருங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவ ஆவியானவர் அன்றைக்கு மோசையின் ஊடாக யோசுவாவுக்குள் கடந்து வந்தார். யோசுவாவின் ஊடாக நியாயாதிபதிகளின் காலத்திலே கிதியோனுக்குள் கடந்து வந்தார். கிதியோனை தொடர்ந்து சிம்சோனுக்குள் கடந்து வந்தார். அதே ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவரை, ஜனங்களை நடத்தக்கூடிய மகிமை நிறைந்த தேவனுடைய ஆவியானவர் இதோ சவுல் என்கிற தேவ மனிதனுக்குள்ளும் கடந்து வந்தார். ஒப்பு கொடுங்க. அதே ஆவியானவர் இன்றைக்கு சபையின் ஊடாக இதோ எனக்குள்ளும் கடந்து வர விரும்புகிறார். இயேசுவின் தேவ ஆவி, சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவி, தேற்றுகிற வாளன் எனக்கு என்னையும் என் ஆவி ஆத்துமாவையும் நிரப்பட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய் திறக்கலாமா? வாய் திறந்து பேசுங்க, கேளுங்க. என்னை நிரப்பணும் ஆவியானவரே, என்னையும் நிரப்பணும். அந்த அபிஷேகம் எனக்கு தேவை, அந்த வல்லமைகள் எனக்கு தேவை, அந்த வரங்கள் எனக்கு தேவை. என் தேசத்திற்கு நான் ஒளியாய் மாறணும், என் கூடாரத்திலே என் குடும்பத்தாருக்கு நான் வெளிச்சமாய் மாறணும். கர்த்தாவே, அந்த அபிஷேகத்தின் மகிமை என் மேலும் கடந்து வருவதாக, என் மேலும் கடந்து வருவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தாருமே இயேசுவே, உம்முடைய ஆவியை என் மேலே இறங்க செய்யும் இயேசுவே. அந்த ஆவியினாலே நான் பலன் கொள்ளட்டும் இயேசுவே. அந்த ஆவியினாலே நான் கிருபை பெறட்டும் இயேசுவே. கிருபை வரங்களை பெற்றுக் கொள்ளட்டும் இயேசுவே. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஒவ்வொருத்தரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கர்த்தர் இதோ உங்களை நிரப்ப சித்தமா இருக்கிறார். தேவ ஆவியினாலே உங்களை நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். அந்நிய பாஷை அடையாளங்களோடு அவர் தர விரும்புகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார், கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ பா லாகா லாபா.